நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். இருதய நுரையீரல் சத்திர சிகிச்சை அதிகாரிகள் தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பில். இருதய சத்திர சிகிச்சைகள் 4 வைத்தியசாலைகளில் ஸ்தம்பிதம். நிர்ணய விலையை மீறும் வகையில் அரிசி வகைகளின் விலை உயர்வு. ரஷ்ய ராணுவத்தை யுக்ரைனில் ஈடுபடுத்தும் அபாயம் குறித்து இடைக்கால ஜனாதிபதி எச்சரிக்கை. இவை எமது தலைப்புச் செய்திகள். தொடர்ந்தும் பிரதான செய்திகளில் சந்திரிகா மற்றும் ரியாஸ். நன்றி மைக்கேல், அருள், ஜேசு. அவை இன்றைய எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்தியில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரை கொண்டு செல்லும் இரணைமடு திட்டம் தொடர்பிலான மற்றொரு முக்கிய பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை ஆரம்பமான இந்த பேச்சுவார்த்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரணைமடு விவகாரம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக கிளிநொச்சி விவசாயிகளும் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போதிலும் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இன்று காலை முதல் மாலை வரை இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ள இரணைமடு திட்டம் தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் இங்கு எட்டப்பட்டதாக பேச்சுவார்த்தைகளின் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். ஒரு கூட்டு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் 100% பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு இந்த ஏற்கனவே முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு அந்த அறிக்கை ஆராயப்பட்டது. அந்த அறிக்கையின் பிரகாரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர் வளங்களை பற்றி ஆராய்கிறது. அது சமநேரத்தில் மேற்கொள்வதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியோட முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு பேசி இரணைமடு குளத்திலிருந்து தண்ணி எடுக்கிறத விட இங்கே இருக்கிற நீர்நிலைகளை எவ்வாறு பயன்படுத்தி நீரை யாழ்ப்பாணத்துக்கு பயன்படுத்தலாம் என்றதையும் அதையினை இரணைமடு குளத்தையும் விருத்தி செய்கிறது. இந்த திட்டத்தை வீண் போகாமல் இந்த காசை நாங்கள் வடக்கில் உள்ள இரணைமடு குளத்தோட யாழ்ப்பாணத்துக்கான நீர்நிலைகளை திருத்தத்துக்கு பயன்படுத்துகிற என்ற முடிவு இன்றைக்கு ஏகமனதாக எடுக்கப்பட்டது. இதேவேளை இந்த தீர்மானங்கள் தமக்கு தெளிவாக புரிவது இல்லை என கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். அவர்களுடைய 100% உத்தரவாதங்களும் எங்களுக்கு 100% நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. அதில் என்ன விடயம் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நீர் கொடுப்பது போன்ற ஒரு உணர்வையை வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த 100% உத்தரவாதம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும். அல்லது எங்களுக்கு அந்த வேலை திட்டம் நடைபெறுமாக இருந்தால், நீர்வழங்கல் திட்டம் நடைபெறுமாக இருந்தால் இவர்கள் கூறுகிற 100% என்ற வார்த்தை பொய்யானதாக அமையும். எனவே இதில் எதை உறுதியாக சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றில் திட்டம் கைவிடப்படும் என்றோ இல்லாட்டி திட்டம் நடைமுறைப்படுத்தும் என்றோ மிக தெளிவாக உறுதியாக அவர்கள் கூறவில்லை. இது எங்களுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு வேதனையாக இல்லாட்டி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய கூற்றுக்கள் எந்த அளவுக்கு உண்மையானதாகவும் நடைமுறை சாத்தியமானதாகவும் என்கின்ற விடயம் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாத்தியமற்ற திட்டம். அதேபோல் இவர்களுடைய கூற்றும் நம்பகத்தன்மை குறைந்ததான கூற்றாகவே இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் இந்துக்கள் இன்று மகா சிவராத்திரி விரதத்தை பக்தியுடன் அனுஷ்டித்து வருகின்றனர். மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு ஆலயங்களில் இன்று மாலை முதல் நாளை அதிகாலை வரை 4 சாம பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறவுள்ளன. மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். வருடாந்தம் மாசி மாதத்தின் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சிவனை பரம்பொருளாக கொண்டு மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுவதோடு 4 சாமங்களிலும் பூஜைகளை செய்து சிவபெருமானை பக்தியோடு வழிபட வேண்டும் என்பது மரபாகும். இந்து மதத்திலே முழுமுதற் கடவுளாக வழிபாடு செய்கின்ற சிவனுக்காக வழிபடுகின்ற நன்னாள் சிவராத்திரி. அணுவிற்கு அணுவாய் அப்பானுக்கு அப்பானாய் இருக்கின்ற பரஞ்சோதியை நினைத்து விரதம் இருக்கின்ற நன்னாள். பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து நமச்சிவாய என்கின்ற திருமந்திரத்தை ஓதுவதன் மூலமாக பிறப்பறுத்து அவருடைய திருப்பாதத்திலேயே இந்நேரம் பிறப்பு என்கின்ற
பெருநோயற்று வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை தரக்கூடிய விரதம் இந்த சிவராத்திரி விரதம். மூர்த்தி, தலம் மற்றும் தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கி அமைந்த பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றாக யாழ் கீரிமலை நகுலேஸ்வரம் விளங்குகிறது. இன்று இந்த ஆலயத்தில் தேர் திருவிழா இடம்பெற்றது. சுமார் 20 வருடங்களின் பின்னர் கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தில் துவாஜாரோகணம் எனப்படும் கொடியேற்றத்துடன் தேர் திருவிழா இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டிருந்த அசாதாரண சூழ்நிலைகளை அடுத்து அந்த பிரதேசங்களில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்ட பின்னர் இதுவரை காலமும் கொடியேற்றமின்றி அலங்கார திருவிழாவுடன் தேர் திருவிழா இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் ஆரம்பமான உற்சவத்தில் இன்று தேர் திருவிழா இடம்பெற்றதுடன் இன்றைய பூஜைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இன்று யாழ்ப்பாணத்தின் குடாநாட்டின் சகல பாகங்களிலும் உள்ள சிவன் ஆலயங்களிலே மகா சிவராத்திரி விரதம் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த மாதகள் சம்புநாத ஈஸ்வரர் ஆலயம் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தொன்மையான ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்று அதிகாலை 6 மணி முதல் இன்று நள்ளிரவு வரை விசேட பூசை வழிபாடுகள் இடம்பெற இருக்கின்றன. குடாநாட்டினுடைய அனைத்து பாகங்களிலும் உள்ள இந்து ஆலயங்களிலே விசேட மகா சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் மாதகள் சம்பில் துறை சம்புநாத ஈஸ்வரர் ஆலயத்திலிருந்து விக்னேஸ்வரன் கஜீவன். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரத்தின் மூலமூர்த்தி இயற்கையாகவே தோன்றியமையினால் தான் தோன்றீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. அசாதாரண சூழ்நிலைகளினால் சேதமடைந்திருந்த இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு 2005ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மாவட்டத்தில் இருக்கின்ற மிகவும் பழமை வாய்ந்ததும் புதுமை வாய்ந்ததுமான ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலே இந்த ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயமானது அனாதியாக தானாக தோன்றிய லிங்கத்தினை உடைய ஒரு சிவன் ஆலயமாக காணப்படுகிறது. இந்த சிவலிங்கமானது பண்டை காலத்திலே இங்கே வாழ்ந்த விவசாயிகளாலே வயல் செய்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட அவர்களால் மண்வெட்டியினால் வெட்டும் பொழுது வெளிக்கிளம்பிய ஒரு சிவலிங்கமாகவும் அந்த மண்வெட்டியினால் வெட்டப்பட்ட காயம் தற்பொழுதும் அந்த சிவலிங்கத்திலே தழும்பாக காணப்படுவதனையும் நாங்கள் அறிகின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தின் உருத்திரபுரம் என்னும் ஊரில் பழமை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றான உருத்திரபுரீஸ்வரம் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை சுற்றி தாமரை குளம் ஒன்றும் அமைந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உருத்திரபுரம் பகுதியில் அமைந்திருக்க உருத்திரபுரீஸ்வரர் ஆலயம் ஒன்றில் இருந்து இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற சிவலிங்கமானது சோழர் காலத்திலே அவர்களுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக இப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக இந்த சிவலிங்கம் சதுர வடிவிலாக அமைந்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இவ்வாலயத்தின் தலை விருட்சமாக இயற்கையாக அமைந்த வில்வ மரமும் அதே போன்று இயற்கையாக அமைந்த தீர்த்த குளமும் இங்கே இவ்வாலயத்தை அண்மித்த பகுதியில் இருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சோழர் காலத்துக்கே உரித்தான தமிழ் மொழியிலான பூஜை வழிபாடு இந்த ஆலயத்திலே இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வட மாகாணத்திலேயே இவ்வாலயத்திலேயே மட்டுமே இவ்வாறான தமிழ் மொழியிலான ஒரு பூஜை வழிபாடு இங்கே நடைபெறுகிறது. கிழக்கு மாகாணத்தின் தலைநகரமான திருகோணமலையில் அமைந்துள்ள சிவாலயமே திருக்கோணேஸ்வரம். இலங்கையில் தேவார பாடல் பெற்ற 2 தலங்களுள் திருக்கோணேஸ்வரமும் ஒன்றாக விளங்குகிறது. திருஞான சம்பந்தர் இந்த ஆலயத்தின் மீது பதிகம் பாடியுள்ளார். முன்னேஸ்வரம் இலங்கையில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது. மூர்த்தி, தலம் மற்றும் தீர்த்தம் என்பன முறையே அமைந்துள்ள இந்த திருத்தலம் அழகேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரித்திர புகழ் வாய்ந்த சிவன் ஆலயங்களில் ஒன்றாக கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயம் விளங்குகிறது. இந்த ஆலயம் கருங்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளதுடன் நிர்மாண பணிகளுக்காக இந்தியாவிலிருந்தும் சில கற்பாறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்தின் தூண்கள் ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் கருங்கற்களால் நிர்மாணிக்கப்படவில்லை என்பதுடன் இங்கு 162 விக்கிரகங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருக்கேதீஸ்வரத்திலும் இம்முறை சிவராத்திரிக்கான விசேட பூஜைகள் இடம்பெற்று வருகின்றன. திருக்கேதீஸ்வரம் ஆலய சிவராத்திரி பூஜைகளுக்கான ஊடக அனுசரணையை நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து சக்தி FM, சக்தி டிவி ஆகியன வழங்குகின்றன.
இதேவேளை சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இந்தியாவின் பல பாகங்களில் இருந்தும் கொண்டுவரப்பட்ட 12 ஜோதிலிங்கங்கள் பொதுமக்களின் வழிபாட்டுக்காக ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேவஸ்தானத்தின் கஜலட்சுமி மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாதர், திரியம்பகேஸ்வரர், வைத்தியநாதர், நாகேஸ்வர், ராமேஸ்வரம், கிருஷ்ணேஸ்வரர், பீமாசங்கர், கேதாரநாதர், ஓங்காரேஸ்வரர், மகா காணேஸ்வரர், மல்லிகார்ஜுன், சோமநாதர் என்று 12 ஜோதிலிங்கங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை தரிசித்து செல்வதற்காக பெருமளவிலான பக்தர்கள் இங்கு வருகை தருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இன்று காலை முதல் நாளை மாலை 6 மணி வரை தொடர்ச்சியாகவும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையும் இவற்றை தரிசிக்க முடியும் என்று ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கையில் உள்ள இந்துக்கள் ஏனைய மக்களுடன் நூற்றாண்டு காலமாக ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருவதாக மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவராத்திரி விரதத்தை ஒற்றுமையுடனும் புரிந்துணர்வுடனும் அனுஷ்டிப்பதற்கான அமைதியான சூழ்நிலை நாட்டில் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். சிவராத்திரி விரதத்தின் வழிபாடுகளின் ஊடாக தாய்நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களுக்கிடையிலும் காணப்படும் சமாதானம் மற்றும் ஒற்றுமையுடன் கூடிய அர்ப்பணிப்பு மேலும் வலுப்பெறும் என ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிவனை வணங்கி விரதம் அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி தினமானது இந்துக்களின் மட்டுமன்றி இலங்கை வாழ் அனைத்து மக்களினதும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாள் என பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். சிவராத்திரி தொடர்பில் பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஞானம் பற்றிய ஆய்வில் ஈடுபடுவதற்கும் குரோதம் மற்றும் வைராக்கியம் போன்ற பாவ சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதற்கும் எமக்கு கிடைத்த ஒரு புனிதமிக்க தினம் இதுவெனவும் அவர் கூறியுள்ளார். பல இனத்தவர்கள் வாழும் இந்த நாட்டில் இன, மத, குல, கட்சி பேதங்களின்றி நாம் அனைவரும் ஒற்றுமையாக கைகோர்த்து செயற்படும் போது எமது எதிர்பார்ப்புகளை மிக இலகுவாக அடைந்து கொள்ள முடியுமாக இருக்கும் எனவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான நளினி உள்ளிட்ட 4 விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை கடந்த 18ஆம் தேதி அந்த நாட்டு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இந்திய உச்சநீதிமன்ற பரிந்துரையின் பிரகாரம் மாநில அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகிய 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு தீர்மானித்தது. இந்த முடிவு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் தமிழக அரசின் தீர்மானத்தை எதிர்த்து மத்திய அரசு மீளாய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தது. இதனைத் தொடர்ந்து முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரின் விடுதலைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த நிலையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நளினி, ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகிய 4 விடுவிக்கக் கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு புதிய மனு ஒன்றையும் தாக்கல் செய்தது. இந்த மனுவை இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் இவர்கள் 4 விடுதலைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மத்திய அரசின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி P. சதாசிவம் தலைமையிலான நீதியரசர்கள் குழாம் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கும் வரை ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி உட்பட 4 பேரையும் விடுவிக்கக் கூடாது என உத்தரவிட்டது. முறையான ஆலோசனை பெற்று முடிவு எடுக்காமையினால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு. கருணாநிதி கூறியுள்ளார். அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து தகவல் வெளியிட்டுள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விடுதலை குறித்து சிரேஷ்ட வழக்கறிஞரிடம் எந்தவிதமான ஆலோசனைகளும் பெறப்படாத நிலையில் அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றியதன் மூலம் தமிழக அரசு பெருமை தேடிக்கொள்ள முயன்றதாக கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில அமைச்சரவையின் முடிவு குறித்து 3 நாட்களுக்குள் மத்திய உள்துறை அமைச்சு தீர்மானிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் மத்திய அரசாங்கத்துக்கு காலக்கெடு விடுத்திருந்தார். இருதயம் மற்றும் நுரையீரல் அதிகாரிகளின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நாட்டில் உள்ள பிரதான 4 வைத்தியசாலைகளின் இருதய சத்திர சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் இருதய சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள காத்திருந்த நோயாளர்களுக்கான சிகிச்சைகள் மற்றொரு நாளுக்கு பின்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
6/2006 சம்பள சுற்று நிருபத்தில் காணப்படுகின்ற சம்பள பிரச்சினைகளை ரத்து செய்ய புதிய கடமை நிலைமையை ஆராய்ந்து மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் எனவும் சிரேஷ்ட தன்மையை அடிப்படையாக கொண்டு நிலையான கொடுப்பனவு ஒன்றை வழங்குமாறும் வலியுறுத்தி இருதய மற்றும் நுரையீரல் சத்திர சிகிச்சை உதவியாளர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருந்தனர். தேசிய வைத்தியசாலை, கண்டி வைத்தியசாலை, காராப்பிட்டி போதனா வைத்தியசாலை, கொழும்பு ரிச்வே ஆரியா சிறுவர் வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பணி பகிஷ்கரிப்பில் 33 அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். கடமை தொடர்பில் எமக்கு அறிவிக்கவில்லை என்று நாங்கள் கடமைகளில் ஈடுபட மாட்டோம் என்ற செய்தியையே எனக்கு அறிவித்தனர். ஏனைய நோயாளர்களை போன்று அல்ல, இவர்கள் சிறுவர்கள். குறித்த நாளில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் தொடர்ச்சியாக காலம் கடந்தே செல்லும். பதிவு செய்யப்பட்ட சத்திர சிகிச்சைகள் 1 வார காலத்துக்குள் செய்ய வேண்டும். இல்லாவிடின் பட்டியல் கால தாமதம் ஏற்படும். தேசிய வைத்தியசாலையில் நேற்றைய தினம் மாத்திரம் 4 சத்திர சிகிச்சைகள் இடம்பெறவில்லை. எவ்வாறாயினும் அசாதாரண நிலையில் உள்ள நோயாளர்கள் உறுதி புத்தகத்தின் எல்லையை கடந்து அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவிக்கின்றார். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக குறித்த வைத்தியசாலைகளில் நாளொன்றுக்கு 20 சத்திர சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினை குறித்து நாம் ஏற்கனவே கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். இதற்கு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்னர் நாம் சுகாதார அமைச்சை தெளிவுபடுத்தினோம். இந்த சுற்று நிருபத்தை ரத்து செய்து கொடுப்பனவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று அதிகாலை சிரச சன்ரைஸ் செய்திகளில் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜாதிலகவை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டோம். இந்த பிரச்சினை குறித்து நாம் ஏற்கனவே கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். இதற்கு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்னர் நாம் சுகாதார அமைச்சை தெளிவுபடுத்தினோம். இந்த சுற்று நிருபத்தை ரத்து செய்து கொடுப்பனவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையை கூட சுகாதார அமைச்சின் செயலாளர் என்ற ரீதியில் என்னால் நிறைவேற்ற முடியாது. இது சம்பள ஆணைக்குழுவிற்கு செல்ல வேண்டும், முகாமைத்துவ திணைக்களத்துக்கு செல்ல வேண்டும். திரைசேரி பொது முகாமைத்துவ மற்றும் உள்நாட்டல்வுகள் அமைச்சும் இதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அவசர கொடுப்பனவு வழங்குகின்றமை குறித்து திரைசேரியின் அனுமதி கிடைத்துள்ளதாக எம்மால் அறிய முடிகின்றது. அவர்கள் கடமைகளின் நடைமுறைகளுக்கு அமைவாகவே பொது நிர்வாக அமைச்சுக்கு அறிவித்து நாளை எமக்கு அனுமதியை பெற நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த பணி பகிஷ்கரிப்பை அவர்களால் நிறுத்திக் கொள்ள முடியும் என நான் நினைக்கின்றேன். யுத்த குற்றங்கள் தொடர்பில் நம்பிக்கை மிகு விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மார்ச் மாதம் வரை இலங்கைக்கு அவகாசம் வழங்க முடியும் என பிரித்தானிய பிரதமர் அண்மையில் கூறியிருந்தார். இந்த பின்புலத்தில் அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்கு அழுத்தம் விடுக்கும் வகையில் பிரித்தானியா அரசாங்கம் ஏன் செயற்படுகின்றது என நேற்று அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. இலங்கை மனித உரிமை விவகாரம் தொடர்பில் அமைச்சர் கூறிய கருத்துக்களை நான் வரவேற்கின்றேன். அதன்படி அடுத்த பொதுநலவாய விளையாட்டு போட்டியின் இறுதியில் 1வது உலக மகாயுத்தத்தின் ஆரம்பத்தை நினைவுபடுத்தும் ஸ்கொட்லாந்தில் நடைபெறும் வைபவத்திற்கு இலங்கை ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுப்பது அவ்வளவு புதுமையான விடயமல்ல. அந்த அழைப்பை மீண்டும் சிந்தித்து பார்ப்பது புத்தி சாதுரியம் அல்லவா? ஸ்கொட்லாந்தின் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தற்போதும் இதனை வினவியுள்ளனர். மிதிவெடி அகற்றல் மற்றும் வெளிக்குடியேற்ற விவகாரங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இவற்றை சரியான முறையில் முன்னோக்கி கொண்டு செல்வதில் அரசாங்கம் முழுமையாக விலகியுள்ளதாக நான் நினைக்கவில்லை. அந்த அழைப்பு தொடர்பில் எனக்கு தெரியாது. செயற்திறன் மிகு செயற்பாடுகள் முன்னோக்கி செல்வதற்கு சிறந்த பாதையாக அமையும். உக்ரைனில் ஏற்பட்டுள்ள உச்சகட்ட பதற்றத்துக்கு மத்தியில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது ராணுவத்தை தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இம்முறை மாகாண சபை தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் பிரபல்யமான பலரை களமிறக்கியுள்ளன. அதில் அரசாங்கத்தின் தற்போதைய மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் பிள்ளைகளும் அடங்குகின்றனர். அவர்கள் அண்மையில் தேர்தல் மேடைகளில் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. நாம் வெற்றி பாதைக்கு வந்துள்ளோம். இளைஞர்களை இணைத்துக் கொண்டு நாம் அந்த இடத்தை அடைந்துள்ளோம். இதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாதவர்கள் எம்மை தாக்குகின்றனர். இளைஞர்கள் என்ற வகையில் எமக்கு கோபம் வரும். எனினும் அதனை பொறுத்துக் கொண்டு பௌத்த மதத்தை பின்பற்றி செயற்படுகின்றோம். අපි පහුගිය කාලෙවත් එක්ක ඉඳලා තියෙනවා. අවුරුදු 4මාරේ 5
கடந்த காலங்களில் நாம் உங்களுடன் இருந்துள்ளோம். 4 அல்லது 5 வருடங்கள் மாகாண சபைகளில் நாம் பதவிகளை வகிக்காத நிலையில் எமக்கு சவால்கள் வந்த போதிலும் நாம் இதனை கைவிட்டு செல்லவில்லை. உங்களுடன் இணைந்து செயற்படும் வாய்ப்பு கிடைத்தது. எனவே நீங்கள் வாக்களிக்கும் போது தகுதியானவர்களுக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றேன். இன்று கிராமங்களில் பணம் செலவு செய்து போஸ்டர்களை ஒட்டுவதற்கு கூட ஐக்கிய தேசிய கட்சியில் எவரும் இல்லாமல் போயுள்ளனர். இன்று வீதிகளில் இறங்கி தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடவும் அங்கு எவரும் இல்லை. எனவே இவ்வாறான வங்குரோத்து அடைந்த கட்சியாகவே ஐக்கிய தேசிய கட்சி காணப்படுகின்றது. இன்று ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிடவும் வேட்பாளர்கள் விரும்புவதில்லை. அந்த நிலைமையே ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தெற்கின் அதிகாரத்தை ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்குவதாக அன்று 1993ஆம் ஆண்டு எனது தந்தை மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் செயற்படவில்லை. அதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். நான் இளைஞன் என்ற வகையில் பாரிய கருத்துக்களுடன் மாற்றங்களை ஏற்படுத்த இங்கு வரவில்லை. வெல்கமுவின் அரசியல் வாழ்க்கை தொடர்பில் அனைவரும் மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். ஆகவே மக்களுக்கான எனது இந்த பயணத்தில் அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த தேர்தல்களில் வேட்பாளர்கள் உங்களிடம் வந்து பல்வேறு பொருட்களை பகிர்ந்தனர். தற்போதும் அவ்வாறு செய்கின்றனர். தேங்காய், அரிசி, பருப்பு, கூரை தகடு என விநியோகிக்கின்றனர். எனது தந்தை அவ்வாறு எதனையும் விநியோகிக்கவில்லை. அவரிடம் சிறந்த பண்பு மாத்திரமே இருந்தது. எனக்கு அது மாத்திரமே எஞ்சியுள்ளது. அரசியல் அமைப்பில் அனைவருக்கும் உள்ள ஒரு உரிமையே வாக்களிக்கும் உரிமையாகும். அந்த உரிமையை ஒருபோதும் ஏலத்தில் விட நாம் விரும்பவில்லை. எமக்கு ஒரு புதிய அரசியல் பிரவேசம் அவசியமாகும். அறிவாளிகள் தேவைப்படுகின்றனர். நான் இதனை எவ்வேளையிலும் கூறி வருகின்றேன். எனினும் அறிவுடையவர்கள் அரசியலுக்கு பிரவேசிக்கும் போது எவருக்கும் வாக்களிப்பதில்லை. அதனால் பழையவர்களை களமிறக்குகின்றனர். நான் தேர்தல் மேடைகளுக்கு ஏறும்போது ஜீவன் குமாரதுங்கவின் மகள் வருவதாக மக்கள் கூறுவர். நான் அண்மையில் அமைச்சருக்கு ஒரு விடயத்தை கூறினேன். எதிர்காலத்தில் அமைச்சர் எங்காவது சென்றால் மல்ஷா குமாரதுங்கவின் தந்தை வருவதாக கூறுவர். பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாவிடின் அரசாங்கத்தினால் பயன் என்ன? ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் SM மரிக்கார் நேற்று பொர்லையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பொழுது இவ்வாறு கேள்வி எழுப்பினார். கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பிரேமிச்சாந்த கஸ்தூரியார் ஆட்சியினால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அழைத்து சென்றால் அங்கு கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லை. பிள்ளைகள் அமர்வதற்கு கதிரை மேசைகள் இல்லை. அது மாத்திரமல்ல, பாடசாலைகளை சுற்றி போதைப் பொருள் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாடசாலைகளை சுற்றி போதைப் பொருள் வியாபாரிகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் அரை வயிற்று பசியுடனேயே இரவில் உறங்க வேண்டியுள்ளது. மாணவர்களுக்கு கல்வியையும் பொதுமக்களுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பொருளாதார சூழலை உருவாக்க முடியாவிட்டால் அரசாங்கம் இருந்து பயன் என்ன? அத்துடன் பொதுமக்களுக்கு சுகாதார தேவைகளை உரிய முறையில் வழங்க முடியாவிட்டால் அரசாங்கம் தேவையில்லை. திறமையான மாணவர்கள் காணப்படுகின்ற போதிலும் அவர்களின் அறிவை மேலும் வளப்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் குடாபுகுன திருகோணமேடு முஸ்லிம் கனிஷ்ட வித்தியாலயம் இயங்குகின்றது. 1990ஆம் ஆண்டு தாம் மீள குடியமர்த்தப்படும் போது நிர்மாணிக்கப்பட்ட இந்த பாடசாலை இன்று வரை எவ்வித அபிவிருத்தியையும் காணாது அதே நிலைமையில் காணப்படுகின்றமை தமக்கு கவலை அளிப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நல்ல கட்டிக்கார பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் படிப்பிப்பதற்கான ஆசிரியர்களை இங்கு காணாத நிலையில் குறைபாடாக இருக்கிறது. நாங்கள் இதை ஏற்கனவே பல இடங்களுக்கு கூறியிருக்கிறோம். கல்வி அதிகாரிகளுக்கு கூட நாங்கள் இதை கூறியிருக்கிறோம். அவர்கள் இதை செவியுற்றதாக நாங்கள் காணவில்லை. தயவு செய்து எங்களுடைய பாடசாலைகளுக்கு கட்டடங்கள் மூலமான உதவியையும் ஆசிரியர் மூலமான உதவியையும் தந்து எங்களுடைய பிள்ளைகளையும் கல்விமான்களாக ஆக்குவதற்கு உதவி செய்யுமாறு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆக குறைந்தது 9 ஆசிரியர்கள் தேவைப்படும் 80 மாணவர்களை கொண்ட இந்த பாடசாலையில் அதிபரும் 2 ஆசிரியர்களுமே சேவையாற்றி வருகின்றமை வேதனை அளிக்கும் விடயமாகும்.
சென்னையில் உள்ள நாம் தமிழர் கட்சி அலுவலகம் மீது அடையாளம் தெரியாத குழு ஒன்று பெட்ரோல் கொண்டு தாக்குதல் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளை விடுதலை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து வரும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினரும் தமிழர் முன்னேற்ற படையினருக்கும் நேற்று சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருந்தனர். இந்த போராட்டத்தின் போது குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையிலேயே சென்னை பேருந்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தின் மீது இன்று அதிகாலை பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் நிர்ணயித்துள்ள கட்டுப்பாட்டு விலையை மீறி தற்போது அரிசியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ மதிப்பீடுகளின் பிரகாரம் 70 ரூபாவுக்கு விற்பனை செய்ய வேண்டிய 1 கிலோ சம்பா அரிசி தற்போது 78 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 2013 9ஆம் இலக்க சட்டத்திற்கு அமைவாக கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி அதிவிசேட அமைச்சரவை பத்திரத்தினூடாக அரசாங்கம் 1 கிலோகிராம் அரிசிக்கான விலை நிர்ணயத்தை வெளியிட்டது. இதன் பிரகாரம் கீரி சம்பா மற்றும் சீரக சம்பா ஆகிய 2 அரிசி வகைகளை தவிர கல் அகற்றப்பட்ட ஏனைய சம்பா அரிசி 1 கிலோகிராம் விற்க வேண்டிய சில்லறை விலை 70 ரூபாவாகும். சிவப்பரிசி மற்றும் நாட்டரிசி 1 கிலோகிராமின் விற்பனை விலை 60 ரூபாவாகும். ஆனால் புள்ளி விபரவியல் மற்றும் மதிப்பீட்டு திணைக்களத்தின் தரவுகளின் பிரகாரம் தற்போது சந்தையில் சம்பா அரிசி 1 கிலோகிராம் 78 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதேவேளை 1 கிலோகிராம் நாட்டரிசியின் விலை 67 ரூபாவாகவும் சிவப்பரிசி 1 கிலோகிராமின் விலை 66 ரூபாய் தொடக்கம் 68 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஏஜேஎம் முசமில் மன்றத்தின் மகளிர் பிரிவால் முன்னெடுக்கப்பட்ட குறைந்த வருமானம் பெறுவோருக்கான இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. இதன்போது மூக்கு கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மன்றத்தின் தற்போதைய தலைவி ஃபெரோசா முசமிலும் கலந்து கொண்டிருந்தார். அன்று செயற்குழு கூட்டத்தில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர எம்மால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என கூறினார். அப்படியாயின் தோல்வி அடையும் தேர்தலிலேனும் இவரை நிறுத்தி இந்த தேர்தலில் வெற்றியீட்டுவதற்கு நாம் முயற்சிக்கவில்லையா? இவர்கள் கட்சி தொடர்பில் சிந்திக்கவில்லை, தம்மை பற்றி மாத்திரமே சிந்திக்கின்றனர். என் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். நான் ஐக்கிய தேசிய கட்சியின் மேயர். நான் கொழும்பு மக்களுக்கே சேவையாற்றியுள்ளேன். நான் அரசாங்கத்துடன் இணைய மாட்டேன். நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு துரோகம் இழைக்கும் இவர்களை விரட்டும் வரையில் போராடுவேன். இனி விளையாட்டுச் செய்தி. முடிவடைந்த பங்களாதேஷ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை வீரர் ஒருவரும் நியூசிலாந்தின் லூ வின்சன் மற்றும் பங்களாதேஷ் முன்னாள் அணித் தலைவர் முகமது அஷ்ரஃபுல் ஆகியோர் ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்டிருப்பதாக AFP செய்தி சேவையை மேற்கோள் காட்டி சர்வதேச தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த ஆட்ட நிர்ணய சூழ்ச்சியில் டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணியின் முகாமையாளரும் தொடர்பு பட்டுள்ளதாக அந்த சர்வதேச செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் நிர்ணயித்த 249 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன்னர் வரை 39 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 149 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஒஸ்மான் அலி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்து சற்று தடுமாற்றத்தை எதிர்நோக்கியது. சர்ஜில் கான் 25 ஓட்டங்களுடனும் முகமது ஆபிஸ் 10 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். சிறப்பாக துடுப்படுத்தாடிய அகமது ஷிஷாட் தனது 6வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை கடந்து 50 ஓட்டங்களை பெற்றார். அணித்தலைவர் மிஸ்பாவுல் ஹக், சோயப் மசூத், சயிட் அப்ரிடி ஆகியோர் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். பாகிஸ்தான் அணி 117 ஓட்டங்களுக்கு 6வது விக்கெட்டை இழந்தது. என்றாலும் அதன் பின்னர் இணைந்த உமர் அக்மால் மற்றும் அன்வர் அலி ஜோடி 7ஆம் விக்கெட்டுக்காக 60 ஓட்டங்களை பகிர்ந்து ஆறுதல் கொடுத்தது. அன்வர் அலி 21 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அபாரமாக துடுப்படுத்தாடிய உமர் அக்மால் தனது 2வது சர்வதேச ஒருநாள் சதத்தை எட்டினார். 89 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 3 சிக்சர்கள் 7 பவுண்டர்கள் அடங்கலாக 102 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார். பாகிஸ்தான் அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 248 ஓட்டங்களை பெற்றது. பந்து வீச்சில் மிர்வாயிஸ் அஸ்ரப், சமிஹுல்லா சென்வாரி, டவ்லட் சத்ரான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் தெள்ளிப்பளை மகாஜனா கல்லூரிக்கு எதிரான 14வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் சுன்னாகம் ஸ்கந்த வரோஜியா கல்லூரி 10 விக்கெட்டுகளால் அபார வெற்றியீட்டியது.
தில்லிப்பளை மகஜனா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மகஜனா அணி 78 ஓட்டங்களையும் ஸ்கந்தவரோதயா அணி 232 ஓட்டங்களையும் பெற்றன. 154 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் தனது இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த மகஜனா கல்லூரி அணி 4 விக்கெட் இழப்புக்கு 66 ஓட்டங்களை நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இதன்படி இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க மகஜனா அணிக்கு கைவசம் 6 விக்கெட்டுகள் இருக்க மேலும் 88 ஓட்டங்களை பெற வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இரண்டாம் நாளான இன்று ஆட்டத்தை தொடர்ந்த மகஜனா அணி 156 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன்படி ஸ்கந்தவரோதய அணியின் வெற்றி இலக்கு 3 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டதுடன் அந்த இலக்கை முதல் ஓவரின் முதல் பந்தில் ஸ்கந்தவரோதய அணி அடைந்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரர் மற்றும் சிறந்த பந்து வீச்சாளர் ஆகிய 2 விருதுகளையும் ஸ்கந்தவரோதய அணியின் கதையோன் தட்டிக்கொண்டார். ஸ்கந்தவரோதய அணியின் ஜே ஜனக்சன் சிறந்த சகலத்துறை வீரராகவும் சரத்குமார் சிறந்த துடுப்பாட்ட வீரராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். சிறந்த களத்தடுப்பாளர் விருது மகஜனா அணியின் டி டிலோசனுக்கு கிடைத்தது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுனைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.